வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 தேர்தல் களத்தில் கூட ஒரு ரியாலிட்டி ஷோ பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர சரிகமப்பா சீசன் 5 லிட்டில் சாம்ஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ தான். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற லிட்டில் கிட்டான அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பேசுபொருளாக போயிட்டுருக்கு. அந்த விஷயத்தில் அவங்க மௌனராகம் சுற்றுல ஜட்ஜஸ்க்கே சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிகமப்பா சீசன் 5ஓட அந்த ஸ்டார் கிட்டான அபிஷேகா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த ஊரான மயிலாடுதுறையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற கைத்தறி நெசவாளர்களுக்காக ஒரு பாடலையும் பாடியிருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா ரொம்பவும் அழிஞ்சு வர தொழில்களில் ஒரு முக்கியமான தொழிலாக தான் இன்னைக்கு கைத்தறி நெசவு அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அந்த தொழிலாளர்களுக்காக தான் இந்த பாடலை அவங்க பாடியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தன்னுடைய ஊரில் நெஞ்ச சில சேரைகளையும் இன்னைக்கு ஜட்ஜஸுக்கும் அங்கே இருக்கிற ஆங்கர்ஸ்க்குமே கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப எமோஷனலாக இருந்தது மட்டும் கிடையாது. இந்த விஷயம் இன்னைக்கு சோஷியல் மீடியாவே பரபரப்பை ஏற்படுத்துறது மட்டும் கிடையாது. இதுக்காக நிறைய செலிபிரிட்டிஸே விஷஸ் பண்ணி கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் கிடையாது, ஆக்டர் மாதவன் சார் இந்த விஷயத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எளிமை புதுமை அதுதான் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஏன் தமிழ்நாடு பிடிக்குதுன்னா, அங்கே இருக்கிற அந்த திறமை மட்டும் கிடையாது, அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த சிம்பிளிசிட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே. ஐ லவ் தமிழ்நாடு, ஐ லவ் தமிழன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாதவனே ஒரு ஆக்டர் மாதவனே ஒரு ட்விட்டை போட்டிருக்காங்க. இந்த விஷயம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய வைரலாக சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக ஒரு பாடலையும் நம்ம அபிஷேகா பாடியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க பாடின விஷயங்களால் ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் ஆனது மட்டும் கிடையாது, அவங்கள கட்டி பிடிச்சி அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க. கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அபிஷேகா தான் டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படிங்கிறதுக்கான சான்சஸ் 60% மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மற்ற குழந்தைங்களோட நம்ம அபிஷேகா ஒவ்வொரு ரவுண்ட்லேயுமே ஒரு படி ஜாஸ்தியாக தான் இருக்காங்க. மற்ற குழந்தைங்களும் ஈக்குவலாக காம்படிட் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு சுமன் ராஜா இருக்கட்டும், இல்லை ஸ்ரேயா அப்படி அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஈக்குவலாக இன்னைக்கு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ காம்படிஷன் டஃப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் எல்லாத்துலேயுமே நம்ம அபிஷேகா ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதை விட அதிகமாக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அபிஷேகாவோட பாடல் பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை கொடுத்துருங்க.